திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று மணிஞ்சிப்பட்டி தாண்டி போகும்போது நாங்குநேரி வழி மணிஞ்சிப்பட்டி தாண்டி போகும்போது உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று அப்படியே பெய்குளத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கிடும். பெய்குளம் வழியாக உங்களுக்கு கட்டாதிமங்கலம் இருக்குது. கட்டாதிமங்கலம் பக்கத்தில் தான் அறிவான் மொழின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடிய 32 ஏக்கர் இடம் இருக்குது. பஸ் ரோட்டில் இருந்து நேரே ஒரு 150 அடி டிஸ்டன்ஸ். பஸ் ரோட்லேருந்து சைடில் 25 அடி பாதை இருக்குது. நல்ல கல் போட்டுட்டாங்க. 25 அடி பாறை, ஒரு 150 அடி தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விவசாயம் நடக்கக்கூடிய நிலம், இன்னொரு சைடு மணிமுத்தாறு கால்வாய். உள்ள வந்துட்டோம்னா ஆங்காங்கே பனைகள், சில பனைகள் நிற்கிது. ஒரு கிணறு இருக்குங்க, நல்ல செம்மண். ஒரு ஏக்கருடைய விலை 9 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 9,000 ரூபா. கையெழுத்து பார்த்தீங்கன்னா 2 கையெழுத்துலாம். 2 கையெழுத்துல கிளியராகும். பக்கத்தில் எல்லாம் விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடம். பார்க்கிங்க, முருங்கை விவசாயம் இந்த இடத்துல அதிகமாக முருங்கை வச்சு விட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு இந்த மண்ணுக்கு முருங்கை நல்லா காய்க்கும். எல்லாமே ஹைபிரிட் தான். இங்கே இருந்தால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை போகக்கூடிய ஆம்னி பஸ் கம்ப்ளீட்டாக இந்த லோடு தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். இங்கேருந்து முருங்கை நல்ல தண்ணி, கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் உள்ள இடம். அதுக்காக தான் இதை காணிக்கை. இது நம்மளுடைய நிலத்தோட அந்த பஸ் ரோடு, தார் ரோட்டுக்கும் 150 அடி கேப் இருக்கு பாருங்க. அதில் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ல இருந்தால் அந்த வீடியோ எடுத்தது. இந்த பைப் லைன் நமக்கு காரணம் என்னன்னா, பக்கத்தில் உங்களுக்கு அந்த மணிமுத்தாறு கால்வாய் இருக்கிறதுனால நல்ல நிலத்தடி நீர் இருக்கும். இது கோடை காலமாகும். இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி செழிப்பாக வரும். இதுதான் நம்ம இந்த லேண்டு 32 ஏக்கரில் இருக்கக்கூடிய கிணறு. இப்போ இதில் உடனடியாக நமக்கு விவசாயம் செய்யணும்னா ஈபி லைன் இல்லை. சோலார் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணால் சோலார் போட்டு உங்களுக்கு தண்ணியை வெளியே எடுத்துடலாம். நல்ல விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற இடம். கிணறு 4 பக்கமும் நல்லா அந்த தவளம் கட்டியிருக்காங்க. லேசில் இடியக்கூடிய அளவில் இல்லை. இப்போ நம்ம லேண்டுக்கு உள்ளே தான் நான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கேன். பார்த்துங்க, பக்கத்துலேயே குளம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம். இந்த லேண்டோட ஒரு சைடு குளம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மணிமுத்தாறு கால்வாய். மற்ற 2 பகுதிகளில் ஃபார்ம்கள், பண்ணைகள். நீங்கள் நான் பார்க்குறது கோழி பண்ணை. இந்த மாதிரி பண்ணைகள் வச்சுருக்காங்க. விவசாயங்கள் பண்ணுவாங்க. விவசாயங்களுக்கு அந்த இடம் அதிகமாக விவசாயிகள் கைவசம் இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு தார் ரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு 150 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு காணிச்சு. இனி அந்த எண்டு நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் பாருங்க. கடைசி அந்த அந்த கால்வாய் பக்கத்தில் போய் நின்று நான் உங்களுக்கு ரோடை க்ளோஸ் பண்ணி காணிக்க பாருங்க. அப்படியே நான் ரோடை பார்த்து மூவ் பண்ணி போகிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதிலும் பாதை 25 அடி பாதை இருக்குது. சானல் கரையோரம் உள்ள பாதை பாருங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்புவோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சானலோட அந்த கால்வாயோட கரையோரம். இப்போ நம்ம ரோடை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் அந்த வீடியோ அந்த தண்ணி பாருங்க, அதை நான் கவரேஜ் பண்ணி நான் தாரோடு போய் ஜாயிண்ட் ஆகும். 150 அடி டிஃப்ரெண்ட்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்க, இடத்தை கொண்டு காணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.